Good evening, students. Today we are going to see class 12 English NIOS lesson number 3. That means the continuation of the astrologers lesson, right? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எது வரைக்கும் பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம், ரைட்? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் அட் மிட் டே அண்ட் astrologer ஓப்பன், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய ஒரு லைக் அதை கட் ஷார்ட் பண்ணி பிரீஃபா என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க, சரியா? ஸோ இப்ப அதுல இருந்து கொஷின்ஸ் வந்து இப்போ கேக்குறாங்க. இப்போ அந்த ஆஸ்ட்ராலஜர் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய யூஷுவல் ரொட்டீன் என்ன, ஓகே, அவர் எங்க இருப்பாரு, அவர் யூஸ் பண்ற பொருள் என்ன, அவருடைய ஜாப் என்ன, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி ப்ரொஃபஷன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்ட், தட் மீன்ஸ் ஆஸ்ட்ராலஜர் இன் த ஹிஸ்டரி, இன் த ஸ்டோரி. ஸோ அவருடைய அந்த தொழில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அவருடைய முக்கியமான உண்மை, ஐ மீன் அவருக்கு இருக்கிற அந்த ஒரே தொழில் என்னது? ஆஸ்ட்ராலஜிஸ், அதாவது ஜோஷியம் பாக்குறது. அதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஓகேயா? What were the professional equipment used by the protagonist to attract his customer? So அவர் வந்து என்ன மாதிரி பொருள் எல்லாம் யூஸ் பண்றாரு? ஏன்னா அவர் தன் ஆஸ்ட்ராலஜர்னு காமிக்கிறதுக்காக என்ன மாதிரி பொருள் எல்லாம் யூஸ் பண்றாரு? அமீரா ஷீட்ஸ் அண்ட் நோட்புக் சீட்ஸ், கௌரி ஷெல்ஸ், சாஃப்ரான் கலர் டர்பன், அதுக்கப்புறம் சார்ட், மிஸ்டிக் சார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். மிஸ்டிக் சார்ட். சோ இதெல்லாம் வந்து என்ன செய்யறாரு, அவரு யூஸ் பண்றாரு. ஓகே, சோ இதோட ஆன்சர்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? அந்த பிளண்ட், டிஸ்கம்ஃபர்ட் அதெல்லாம் பார்த்தோமா? பார்த்தாச்சா? ஓகே, சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, சோ என்ன சொல்ல வராங்க? He had left his village without any previous thought or plan. இந்த இடத்துல he யாருன்னா astrologer தான். ஓகேயா? எஸ். ஸோ அவர் வந்து he had left his village without any previous thought or plan. ஸோ அவர் வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த இடத்துல கொடுக்குறாங்க. என்ன பண்றாரா? he had left his village, அவருடைய கிராமத்தை விட்டு வெளியாயிட்டார். ஓகேயா? ஸோ யாருக்கு எந்த விதமான லைக் பிளானும் இல்லாம, லைக் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வந்து எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு பிளானும் இல்லாம என்ன செய்யறாரு, வில்லேஜ் விட்டு அவரு வெளியாயிட்டாரு. இஃப் ஹீ ஹேட் கண்டினியூட் தேர், ஒருவேளை அங்க அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா, he would have carried on the work of his forefathers. ஸோ அவருடைய மூதாதையர்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதுதான் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அப்படி அவங்களுடைய எஸ் வந்திருக்கீங்களா? எஸ் மதீனா வந்திருக்கீங்களா? எஸ், குட் ஈவினிங் மேம். இது ஷேர் பண்றீங்களா? ஸ்கிரீன் ஷேர். எஸ். ஓ சாரி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம இருக்கா. ஓகே 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 ஓகே, இப்போ ஷேர் ஆயிரும். தெரியுதா? தெரியுது. ஓகே, சோ செகண்ட் லைன்ல தான் இருக்கோம். சோ அவருடைய மூதாதையருடைய வேலை வந்து என்னவா இருக்கும், என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேம்லி tilling the land, living, marrying and ripening in his cornfield and ancestral home. லைக் இத பார்க்கும்போது உங்களுக்கு, இத படிக்கும்போது உங்களுக்கு என்ன விளங்குது? அவங்களுடைய மூதாதையரோட வேலை என்னவா இருந்திருக்கு? ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய வேலையும் ஜோஷியம் பாக்குறதா தான் இருந்திருக்கும். இல்ல, பட் இங்கதான் சொல்றாங்களே, அவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், அவங்களுடைய மூதாதையருடைய வேலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நேம்லி tilling the land, living, marrying and ripening in his cornfield. ஸோ ஒரு நம்ம சாதாரண மனுஷங்க மாதிரிதான் அவங்களும் இருந்திருக்காங்க. லைக் விவசாயம் பண்ணிட்டு, ஓகேயா, அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணிட்டு, அவங்களுடைய அந்த லைக் அவங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷனுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிதான் வந்து என்ன இருக்கு, அவங்களுடைய மூதாதையர்களுடைய வேலையும் இருந்துச்சு. எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்காங்க. அண்ட் ஆன்செஸ்ட்ரல் ஹோம், ஆன்செஸ்ட்ரல் ஹோம் அப்படின்னாக்கா அவர் வீட்லயே இருந்து ஒரு சாதாரண மனுஷனா தான் இருந்திருக்கணும். அப்படி அவர் இருக்க விருப்பம் இல்லாம தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, யார்கிட்டயும் சொல்லாம he left the village. Okay, but that was not to be. He had to leave home without telling anyone
and he could not rest till he left it behind a couple of 100 miles. So ஒருவேளை வந்து அவர் சொல்லியிருந்தாரு he had to leave home without telling anyone and could not rest, லைக் சில ஒரு 100 மைல்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் போயிட்டு அவரால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியா தூங்கி இருக்க முடியாது. எப்போ ஒருவேளை அவர் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போயிருந்தாரு அப்படின்னா. ஓகேயா? ஓகே. So to a villager it is a great deal as if an ocean flowed between. So அப்ப இருந்த சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம ஒரு இடத்துக்கு நம்ம நம்ம போயிட்டோம், ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஃபுல்லா காலி பண்ணிட்டு போறோம் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய விஷயம். ஓகேயா? லைக் ஓஷன் ஃப்ளோட் இன் பிட்வீன்னாக்கா லைக் ஊருக்குள்ள தண்ணி வந்த மாதிரி ஒரு கதை தான். ஓகேயா? கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ஊருல இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு டிசாஸ்டர் அது. So அந்த Yes. மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, வில்லேஜ் விட்டு வெளியே அவர் அங்க அந்த அந்த மாதிரி இருக்க விருப்பம் இல்லாம என்ன செஞ்சுட்டாரு, அவரு வெளியே வந்துட்டாரு. He had a work analysis of mankind's problem. So இவருக்கு என்ன விருப்பமா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், மணி அண்ட் டாங்கிள்ஸ் ஆஃப் ஹியூமன் டைஸ். ஸோ மனுஷன் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மூழ்கி போயிருக்கிறான். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். நம்ம வந்து அந்த லைக் சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னோம் அப்படின்னா மக்கள் அதை நம்புவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாட். லாங் பிராக்டிஸ் ஹஸ் ஷார்பன்ட் ஹிஸ் பர்செப்ஷன். ஸோ அவர் வந்து சும்மாவே வந்து நம்ம மனுஷங்களுடைய லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு சொல்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு தொழிலா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்காம இதுக்கு அவர் என்ன செய்யறாரு, பிராக்டிஸும் எடுக்கிறாரு. ஓகேயா? ஸோ அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே அவர் எடுக்கிறாரு. ஸோ என்ன மாதிரி அதனால அந்த முயற்சிகள் எடுத்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு இருக்கணும், லைக் நம்ம வந்து சாஃப்ரான் கலர்ல டர்பன் போட்டிருக்கணும், நம்ம கையில இந்த பொருள் எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மள வந்து ஜோசியம் சொல்லும் போது மக்கள் நம்மள நம்புவாங்க அப்படின்னு ஒரு தாட் அவருக்கு வருது. வித்தின் 5 minutes he understood what was wrong. ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் அவருக்கு கிட்ட வரக்கூடிய கிளையண்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அவருக்கு என்ன தப்புங்கிறது ஓரளவு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆற்றல் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஓகே. He charged 3 pice per question and never opened his mouth till the other had spoken for at least 10 minutes. So அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு கொஸ்டின். ஓகே. சோ ஒரு கேள்விக்கும் இவர்கிட்ட இருந்து பதில் வர்றதுக்கு இவர் எவ்வளவு மணி வந்து சார்ஜ் பண்றாருனாக்கா 3 pice. சோ இது வந்து 3 ஓகே 3 pice. 3 pice மீன்ஸ் ஒரு 3 rupees மாதிரி. ஓகேயா? ஒரு கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 rupees வந்து சார்ஜ் பண்றாரு. அண்ட் நெவர் ஓபன் த மவுத். அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற கிளையண்ட் வந்து 10 நிமிஷம் குறைஞ்சது 10 நிமிஷமாச்சும் பேசணும். ஓகே. அவர் பேசுற வரைக்கும் டைம் கொடுப்பாரு. ஒரு 10 நிமிஷம் பேசும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோசியரால வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி வந்துடும். ஓகே. ஆக்சுவலி ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் இது. ஓகே. which provided him enough stuff for a dozen answers and advices. ஏன்னா மனுஷன் வந்து அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை வாயை திறந்து சொல்லி ஒரு 10 நிமிஷம் சொன்னாலே போதும். ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் நம்ம கிட்ட மனசு விட்டு பேசினாலே நம்மளால என்ன செய்ய முடியும், அவங்க எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ இததான் அவரும் பண்றாரு. when he told the person before him gazing at his palm. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம நார்மலாவே தெரியும் ஜோசியம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய கையை பிடிச்சு கை ரேகையை பார்த்து பண்ணுவாங்க. நீ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். சோ இல்ல நீங்க ரியல் லைஃப்ல பாக்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து மீடியாலயாச்சும் பார்த்திருப்பீங்க. கையில உள்ள ரேகைகளை பார்த்து அதுக்கான குறி சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேயா? In many ways you are not getting the fullest result for your effort. 9 out of 10 were disposed to agree with him. Sorry. So என்ன பண்றாங்க, when he told the person before him gazing at his palm. So அவருடைய கையை வந்து உத்து பார்த்து அவருடைய உள்ளங்கையை பார்த்து என்ன பண்ணுவாங்க, in many ways you are not getting the fullest result for your effort. 9 out of 10 were disposed to agree with him. So இவர் கையை பார்த்து இவ்வளோ, அதாவது மத்த 10 நிமிஷம் பேசுனதுக்கு அப்புறம் கைகளை பார்த்து இந்த ரேகைகளை பார்த்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான மக்கள் வந்து இவர் சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன செஞ்சுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் இவர் உண்மையதான் சொல்றாரு, இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த லைக் அப்ரோச் பண்ற விதம் அப்படி. ஓகே. சோ 10 நிமிஷம் பேச விட்டுட்டு ஓரளவு விஷயத்தை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம்
கைய பார்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மக்கள் அதை நம்புவாங்களா மாட்டாங்களா? நம்புறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பாவனைகள் அவர் செய்யறாரு. ஓகே. ஆர் ஹி கொஸ்டின்ட், ஒருவேளை இது இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா, அந்த 10 நிமிஷம் அந்த கிளையண்ட் பேசினதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவார். லைக் எக்ஸாம்பிள், இஸ் தேர் எனி women in your family, maybe even a distant relative, who is not well disposed towards you, or he gave an analysis of character. Most of your troubles are due to your nature. So என்ன சொல்லுவாருன்னா, லைக் உங்க வீட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி, உங்க வீட்ல வந்து பெண்கள் யாராச்சும் இருக்காங்களா? So அவங்க மூலியமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. உங்களுடைய டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், உங்க தூரத்து சொந்தம், அவங்களுக்கு மூலமா உங்களுக்கு வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அவங்க தான் அப்படி பண்ணியிருக்கணும். சோ இப்படிலாம் தான் என்ன பண்ணுவாங்க, ஜோசியம் சொல்றவங்க சொல்லுவாங்க. ஓகேயா? சோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மேபி சில ரிலேட்டிவ்ஸ் மேல, ஏன்னா 10 நிமிஷம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு அனலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது, இப்ப ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? அப்ப அவங்களால கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் வந்துச்சா? என்ன பிரச்சனை? என் ஃபேமிலில இப்ப என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குது? சோ அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இன் பிட்வீன் வரும். ஓகே. இதெல்லாம் வச்சு ஓரளவு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்னும் நம்ப வைக்கிறதுக்காக யாருகிட்ட இருந்து வந்து அவங்களுக்கு இந்த தாக்கம் அதிகமா இருக்குமோ, அத வச்சு அவங்கள நோட் நோட் டவுன் பண்ணி சொல்றது. ஓகேயா? இப்ப இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன குடுக்குறாங்க? விமன் சொல்லி வைக்கிறாங்க. லைக் பெண்கள் மூலியமா பிரச்சனை வரலாம். அல்லது உங்களுடைய தூரத்து சொந்தம் மூலியமா பிரச்சனை வரலாம். அவங்க தான் உங்களுக்கு செய்வினை வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் என்ன செய்யறது? நம்ப வைக்கிறது. ஓகே. அப்ப செய்வினைன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சா? Yes, இந்த ma'am. செய்வினை வைக்கிறதுக்கு தான். Or he given analysis of character. Most of your troubles due to your nature. இல்லனாலும் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இயல்புனால வந்து பாத்தீங்கன்னா, உங்களால நீங்க உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு கூட சில நேரம் சொல்லுவாரு. How can you be otherwise with a certain where he is? லைக் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்ப்பாங்க தெரியுமா? லைக் உங்களுக்கு வந்து சனி சரியில்ல. லைக் உங்களுக்கு வந்து நேரம் சரியில்ல. இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. So அந்த மாதிரி என்ன அஸ்ட்ராலஜரா? பண்ணுவாங்க? எஸ்மா. உங்களுக்கு நேரம் சரியில்ல. உங்களுடைய நாள் சரியில்ல. அப்படின்லாம் சொல்லி கூட என்ன பண்ணுவாங்க? நம்ப வைப்பாங்க. ஓகே. சோ இதெல்லாம் அவங்க டச் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஜோசியக்காரர் என்ன பண்ணிக்கிறது? தான் மேல ஒரு நம்பகத்தன்மையை உண்டு பண்ணிக்கிறாரு. ஓகே. யூ ஹேவ் அன் இம்பீடியஸ் நேச்சர் அண்ட் அ ரஃப் எக்ஸ்டீரியர். அதுவும் இல்லைன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குணநலங்கள் சரியில்ல. சோ நீங்க என்ன பண்ணுங்க? அதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூட என்ன பண்ணுவாரு? மெனிப்புலேட் பண்ணுவாரு. இம்பீடியஸ் அப்படின்னாக்கா இங்க மீனிங் கொடுத்திருக்க பாருங்க. லைக்லி டு டூ சம்திங் சடன்லி வித்வுட் திங்கிங் அபவுட் த ரிசல்ட் ஆஃப் ஒன்ஸ் ஆக்ஷன். சோ அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க என்ன பாதிக்கப்படுவாங்கிறத யோசிக்காம தான் இஷ்டத்துக்கு பண்றது. அதுக்கு பேர் தான் இம்பீடியஸ். ஓகே. புரிஞ்சா? ஓகே. அடுத்தது, this endeared him to their hearts immediately, for even the mildest of us loves to think that he has forbidding exterior. So endear அப்படின்னா cause someone to be liked. நம்மள வந்து நம்மளுக்கு வந்து லைக் பண்ண வைக்கிறது. ஓகே. இதெல்லாம் அவர் சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவு அக்யூரேட்டா சொல்ற மாதிரியான ஒரு நடிப்பு அவர் அந்த இடத்துல வந்து ஜோசியக்கார் கொடுக்குறாரு. ஓகேயா? ஒரு விஷயமா பாயிண்ட் அவுட் பண்றாரு. உங்களுடைய நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை, உங்களுடைய அந்த உங்களுக்கு இப்போ வந்து இந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு இப்போ சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரும் சரியில்லை, உங்களுக்கு அவங்க செய்வினை வச்சிருக்கலாம். இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்த வந்து அவர் ஓபன் பண்றதுனால, அவர் இதெல்லாம் வந்து சொல்றதுனால என்ன ஆகுது? சோ ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருக்குமோ? அவர் அப்ப நம்மளுடைய நல்லதுக்காக தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேசக்கூடிய அந்த லைக் நம்ம கொலோக்கியலா சொல்லலாம்னாக்கா, அந்த நைஸா பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நைஸா பேசி வளைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பேசி என்ன பண்ணிடுவாரு? கேட்கிறவங்களுக்கு அவர் பேச்சு வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடுவாரு. ஃபார் ஈவன் த மைல்டஸ்ட் ஆஃப் அஸ் லவ் டு திங்க் தட் ஹி இஸ் அ ஃபர்பிடிங் எக்ஸ்டீரியர். இந்த இடத்துல ஃபர்பிடிங் அப்படின்னா அன்ஃப்ரெண்ட்லி ஆர் லைக்லி டு பி அன்பிளசன்ட். லைக் ஹி இஸ் அ அன்ஃபர்பிடன் எக்ஸ்டீரியர். அவரை வந்து நம்ம தவிர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. ஓகேயா? நம்ம இவர் சொல்றதை கேட்போம், இவரை நம்ம தவிர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். அடுத்தது, இப்ப அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த நட்ஸ் வெண்டர். இப்ப நட்ஸ் வெண்டர் ஏன் இந்த இடத்துல the நட்ஸ் வெண்டர்னு வருது சொல்லுங்க பாக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல உள்ளதை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். த நட்ஸ் வெண்டர்னா யாரு? கடலை விக்கிறவங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி நம்ம லெசன்ல நம்ம என்ன பார்த்தோம்? அவர் பக்கத்துல வந்து கடலை விக்கிறவங்க இருப்பாங்க. கடலை வறுத்து விக்கிறவங்க பக்கத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய லைட் வந்து இவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. பார்த்தோமா?
அந்த ஆமா. அவருடைய அந்த கடலை வறுக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அடுப்பு, அந்த கேஸோட அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டு. ஓகே, ஸோ அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் விளக்கூடிய அந்த லைட்டு. ஸோ இவர் ஆஸ்ட்ரோலஜர் கிட்டயும் ஒரு லைட் இருக்குது. ஆனா அவர் ம். முகத்துல பிரகாசமா படுற மாதிரி எந்த லைட் இருக்கு? அந்த நட்ஸ் வெண்டருடைய லைட் தான் அவர் முகத்துல பிரகாசமா ம். படுற மாதிரி இருக்கு இல்லையா? Yes, yes. So the next vendor blew out of his flare and rose to go home. Blew out அப்படின்னா ஊதுறது. ஓகேயா? வாயால ம். ஊதுறது. blow out of his flare. flareனா அவருடைய அந்த லைட். ஓகே, அந்த நெருப்பு. அத ஊதிட்டு அவரு ரோஸ் டு கோ ஹோம், வீட்டுக்கு போறதுக்காக எந்திரிக்கிறாரு. இந்த சிக்னல் எப்போ வருதோ அப்ப என்ன பண்ணிடுவாரு? ஆஸ்ட்ரோலஜர் என்ன பண்ணிடுவாராம்? அவருடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாருன்னா இவர் மூஞ்சில என்ன வராது? லைட் வந்து படாது இவருடைய கண்டிப்பா. ஃபேஸ்ல. இல்லையா? ம். எஸ். திஸ் வாஸ் அ சிக்னல் ஃபார் த ஆஸ்ட்ரோலஜர் டு பண்டில் அப் டு. ஸோ இவர் என்ன, ஆஸ்ட்ரோலஜர் என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட இருக்கிற அந்த ஜாமான்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஏன் அப்படின்னா since it left him in darkness except for a little shaft of green light which strayed in from somewhere and touched the ground before him. சோ இவர் வந்து அந்த நட்ஸ் வெண்டர் வந்து அவருடைய நெருப்பை ஊதினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த இடத்துல எந்த லைட்டும் இருக்காது. சோ அப்ப என்ன இருக்கும்? அங்க ஒரு வகையான இருட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல. இருட்டு அப்படிங்கறத விட இருட்டு இருக்கும். அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வந்து இருக்கும். ஓகேயா? சோ அந்த லைட் எப்படி இருக்குன்னாக்கா அவ்வளோ வந்து நிலைச்சு இருக்காது. சோ ஒரு மாதிரியான ஒரு மங்கலான ஒரு லைட் ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துல. சோ அது மேபி அவருடைய அந்த ஆஸ்ட்ரோலஜருடைய அந்த மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குல்ல, அதுல இருந்து வரக்கூடிய லைட்டா கூட இருக்கலாம் மேபி. ஓகேயா? Okay. சோ he picked up his cowrie shells and paraphernalia. Paraphernalia அப்படின்னா ஒண்ணுமில்ல, வெரி சிம்பிள். இப்ப இந்த ஆஸ்ட்ரோலஜர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சிருக்காருல்ல. உதாரணமா அந்த சிப்பி, அவருடைய ம். பாமீரா ஷெல்லு, சோ அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த உடைமைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாத்துக்கும் சேர்த்து உள்ள பேரு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாராஃபெர்னலியா. Okay. ஓகேயா? All needed So, objects must be connected with an particular activity. இருக்கா? பர்டிகுலர் ஆக்டிவிட்டியா. ஸோ ஜோசியம் பண்றதுக்கான பொருள் எல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாரோ அதை மொத்தமா குறிப்பிடுறதுக்கு தான் பாராஃபெர்னலியா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. Okay. And was putting them back into his bag when the green shaft of light was blotted out. So அவர்கிட்ட இருக்கிற அந்த லைட் அணைஞ்சு போறதுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் வந்து பேக்கிங் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முயற்சி பண்றாரு. He looked blotted out. He looked up and saw a man standing before him. So அந்த நேரத்துல அவர் ஒண்ணு கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த இருட்டான ஒரு நேரத்துல அவருக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யாரு? நின்னுட்டு இருக்காரு. ஓகேயா? He sensed the possible client and said. சோ அப்ப அவருக்கு என்ன தோணுது? இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு கிளையண்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு? இப்ப ஜோசியக்காரர் அவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, யூ லுக் சோ கேர் வான் அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகேயா? அங்கே சைட்ல மீனிங் கொடுத்திருக்காங்க மேம். கேர்-வான் அப்படின்னா அப்பியரிங் டயர்ட், worried and unhappy. சோ இந்த மீனிங்ஸ் எல்லாம் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி கஹூட் கிளாஸ்ல இதுக்கான மீனிங்ஸ் வந்து அது சம்பந்தமான கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேயா? Okay. ஓகே. சோ இட் வில் டூ யூ குட் டு சிட் டவுன் ஃபார் அ வைல் அண்ட் chat with me. சோ நீ ரொம்ப டயர்டா இருக்கிற, ரொம்ப ஆயாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆயாசம் மீன்ஸ் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ நீ என்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறியா அப்படின்னு சொல்லி வந்த கிளையண்ட்டை விட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த கிளையண்ட்டை விட வேணாம்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ம். ஓகே. என்ன சொல்ற? இட் வில் டூ யூ குட் டு சிட் டவுன் ஃபார் a while and chat with me. The other grumbled and vague reply. சோ ஆப்போசிட்ல உள்ளவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எப்படி இருக்காருன்னா ஒரு மாதிரியான எரிச்சலான ஒரு சூழ்நிலையில, ஒரு மனநிலையில அவர் இருக்கிற மாதிரி இருக்காரு. லைக் எரிச்சலான Okay. ஒரு மனநிலைமை அப்படின்னா லைக் ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிறது. ஓகே. அண்ட் வேக் ரிப்ளை அப்படின்னாக்கா ஏதோ லைக் ஒரு எந்த விதமான தெளிவும் இல்லாத ஒரு பதில். ஓகேயா? நான் எதுக்கு உட்காரணும், சரி உட்கார்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தெளிவில்லாத ஒரு பதில் என்ன செய்யறாரு? அவர் கொடுக்கறாரு. The astrologer passed this invitation, whereupon the other thrust his palm under his nose, saying, "You call yourself astrologer?" So இந்த மாதிரி போட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் கூப்பிட்டதை பயன்படுத்திட்டு
அவரு முன்னாடி கைய நீட்டிட்டு அவர் ஃபேஸ் கிட்ட கைய நீட்டிட்டு என்ன சொல்றாரு, நீ தானே ஜோசியக்காரன் இங்க, நீ உன்னை அப்படித்தானே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வைக்கிறாரு. ஓகே, அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா அந்த ஜோசியக்காருக்கு ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாவும் இருக்குது, சேலஞ்சிங்காவும் இருக்குது. யார நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஓகேயா? The astrologer felt challenged and said, tilting the other's palm. Tilt அப்படின்னாக்கா மீனிங் கொடுத்திருக்காங்க பாருங்க. சாரி, to cause someone move into a sloping position. அதாவது ஸ்லோப்பிங் டில்ட், இந்த இடத்துல டில்ட்டிங் அப்படின்னா அவர் எந்திரிக்க போறாரு ஜோசியக்காரர், ஆனா அவர் முன்னாடி கையை நீட்டி அவரை உட்கார வைக்கிறாரு. சோ அதுக்குதான் அந்த டில்ட்டிங் பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம எந்திரிக்க ட்ரை பண்றோம், பட் எந்திரிக்க முடியாம டக்குன்னு நம்ம சேர்ல உட்காந்துடுறோம். எந்திரிக்க ட்ரை பண்றோம், பட் டக்குன்னு சேர்ல உட்காந்துடுறோம். சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பேர் தான் டில்ட்டிங் சிச்சுவேஷன். ஓகேயா? ஓகே ஓகே. So tilting the other's palm towards the green shaft of light. So அவர் சொல்றாரு, yours is a nature அப்படின்னு சொல்லும் போது, அதாவது இப்ப என்ன செய்யறாரு அந்த இன்னொரு மனுஷன், இப்ப வந்த மனுஷன் கிட்டையும் அவரு கைய பார்த்துட்டு ஆஸ்ட்ராலஜர் எப்போதும் யூஸ் பண்ற ஒரே வேர்டு தான் என்ன செய்யறாரு, திரும்பவும் சொல்றாரு, உன்னோட குணம் சரியில்லை, உனக்கு நேச்சுரலாவே அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாரு, அவரை ஓ ஸ்டாப் தட், அவர் என்ன சொல்றாரு, நீ நிறுத்து முதல்ல. ஓகேயா? The other one said, tell me something worthwhile. இது அல்லாம வேற ஏதாச்சும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ட்ரிகர் பண்றாரு. இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு இதுல? சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இதுல? ஜோசியர் அவரு தெரிஞ்சு எதுவும் செய்யற மாதிரி இல்ல. அவங்க அதர் பர்சன் வர்றாங்கல்ல, அவங்களோட பேச்சு, ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட ரிலேட்டிவ், அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேதர் பண்ணி அத வச்சு இவர் ஒன்ன சொல்லி அத மூலமா அதை இம்ப்ரெஸ் பண்ணி சம்பாதிக்கிறது. இவருடைய முயற்சி ஏதாச்சும் இருக்கா இந்த இடத்துல? ஜோசியருடைய முயற்சி ஏதாச்சும் இருக்கா? அவரை ரீசார்ஜ் பண்றது மட்டும் தான் அவரோட முயற்சி. காசு கொடுக்குறாங்க, ஓகே, அதாவது லாபம் மட்டும் தான் இருக்குமே தவிர அது வருவாய் மட்டும் தான் இருக்கே தவிர இவர் இவர் எந்த எஃபர்ட்டுமே போடல. நம்மளுக்கே தெரியுது என்ன அப்படின்னாக்கா, ஜோசியக்காரன் எந்த எஃபர்ட்டுமே போடல. அதே மாதிரி இப்போ இந்த ஆளுகிட்டே சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா கொஞ்சம் இவர் சேலஞ்சிங்கான ஆளா இருக்கிறதுனால என்ன சொல்றாரு, நிறுத்துங்க அப்படி சொல்லிட்டாரு, நீ ஸ்டாப் பண்ணு, இது இல்லாம வேற ஏதாச்சும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ட்ரிகர் பண்றாரு. ஓகேயா? இந்த சேம் என்ன எடுத்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை சிம்பிளா ஒரு சின்ன பேராகிராஃப்ல இதை கொடுத்துடுறாங்க. So astrologer has left his town without thinking or planning ahead of time. So இதை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். So astrologer என்ன பண்றாரு, யாருக்கிட்டே சொல்லாம அவருடைய ஊரை விட்டு வெளியே வந்துடுறாரு. He had a working analysis of mankind's problems such as marriage, money and human bond. சோ மத்த சாதாரண வயல்வெளில இருந்து வேலை செய்யறது, பிசினஸ் பண்றது, அந்த மாதிரியான வேலைகள் செய்யாம இவர் எது மேல ஆர்வமா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது மேல ஆர்வமா இருக்காரு? ஆஸ்ட்ராலஜி. அதாவது மனுஷனுடைய ப்ராப்ளம் என்னவா இருக்கும், ஓகே, அதுல இருந்து நம்ம மனுஷனுடைய ப்ராப்ளம்க்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லி நம்ம அதுல இருந்து சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற தாட் தான் என்ன செய்யுது அவருக்கு இருக்கு. ஓகே, அவர் நார்மலா மத்தவங்க வேலை பாக்குற மாதிரி நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்காரு. ஏன்னா மனுஷனுக்கு பிரச்சனை எங்க இருக்கும், மேரேஜ்ல இருக்கும், மணியில இருக்கும், குடும்ப உறவுகள்ல இருக்கும். மோஸ்ட்லி பிரச்சனை இங்க தானே வருது. ஒருத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கு, காசு இருக்குது, உறவினர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ பிரச்சனை இருக்கும். இல்ல கணவன் மனைவி பிரச்சனை நல்லா இருக்கு, கணவன் மனைவி கிடையில பிரச்சனை எதுவும் இல்ல, மேரேஜ் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ரிலேட்டிவ்ஸ் நல்லா இருக்காங்க, ஆனா என்ன இருக்காது, மணி இருக்காது, மணி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு பிரச்சனை எந்த ரூபத்துல வருதுன்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா? So he was paid 3 pies for each question and never opened his lips. லைக் அவர் என்ன பண்றாரு, அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி இவருடைய வாயில இருந்து நம்ம ஒரு வார்த்தை கூட வெளியே வர வச்சிட முடியாது. இவர் ரொம்ப இன்டெலிஜென்டா திறமையா என்ன பண்றாரு, மக்கள் யார் வராங்களோ அவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிக்கிறாரு. ஆனா இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, ரைட்டா? ஓகே, சோ வேற என்னென்ன சொல்றாங்க? யார கேக்குறீங்க? இல்ல என்ன சொல்றாங்கன்னா மக்களா இல்ல ஆஸ்ட்ராலஜி? ஓகேமா, சோ நம்ம ஃப்ரேஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். நான் இதே முடிச்சிடுறேன் நான். Okay, it gave him enough information for a dozen responses and suggestions.
அந்த 10 நிமிஷம் பேசுறத வச்சு அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பெரிய கதையே உருவாக்கிடுறாரு. ஓகேயா? என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், என்னென்ன ஒப்பீனியன் உங்ககிட்ட இருந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. இதனால இவர் இந்த மாதிரிலாம் இவர் ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்றதுனால மக்கள் என்ன செஞ்சிடறாங்க, ஆஸ்ட்ராலஜர் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. எஸ், சொல்லுங்க. நம்பிடுறாங்க மேம். நம்புறாங்க. ஓகே, அவங்களுக்கு எல்லாருக்கும் மனசளவுல அவரை ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஓகே, சரி இவகிட்டே நம்ம போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆஸ்ட்ராலஜர் நோட்டீஸ் த மேன். சோ ஓகே, சோ ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, இவருடைய வேலை வந்து அன்றைய நாளைக்கான வேலை வந்து முடிகிற நேரம் வருது. அப்ப கிளம்புற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்மளுக்கே வந்து நம்மளே இந்த விஷயத்த வந்து ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா? இப்போ நம்மளே ஒரு கடை வச்சிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் மினிட் ஆர்டர் எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இல்லையா? இந்த லாஸ்ட் மினிட் ஆர்டர் இல்ல, நம்ம வந்து கடையில் நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம்னா அதோடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு ஆள் வந்து நிப்பாங்க, ஜாமான் கொடுங்கன்னு வந்து நிப்பாங்க. இந்த மளிகை கடை எல்லாம் வச்சிருக்கவங்க அதிகமா இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லாம் கடையை அடைச்சிட்டு கிளம்பும் போது என்ன செய்வாங்க, ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க, ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் தாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. ஏன்னா கணக்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கிளம்புற நேரத்துல. அப்ப அது வந்து எப்படி இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு. என்னடா கடையை சாத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் நம்மளுக்கு இருக்குமா இல்லையா? இருக்கும் இருக்கும் இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் என்ன பண்றாருன்னா, அஸ்ட்ரோலஜர் கிளம்பும் போது அவர் முன்னாடி ஒரு மனுஷன் நிக்கிறாரு. சோ இவர் என்ன பண்றாரு, எல்லா கிளையண்ட்டையும் பாக்குற மாதிரி இந்த கிளையண்ட்டையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் முகத்துல அடிச்ச மாதிரி என்ன சொல்லிட்டாரு, நீ வேற ஏதாச்சும் சொல்லு, நீ எல்லாருக்கும் இதை தானே சொல்ற, நீ வேற ஏதாச்சும் எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கதையை வந்து திருப்புறாரு. ஓகேயா? புரிஞ்சா? கிளியரா? அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இன்டெக்ஸ் கொஸ்டினுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி செக்ஷன் 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஃப்ரெண்ட் ஃபெல்ட் piqued என்ன அர்த்தம்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Slightly angry or annoyed because someone has hurt one's feeling of pride. So piqued அப்படின்னாக்கா ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி, ஒரு நார்மல் சிச்சுவேஷன் இல்லாம ஏதோ கொஞ்சம் மூஞ்ச கடுன்னு வச்சிருக்கிற மாதிரி. ஓகேயா? ஆர் இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, that has hurt one's feeling of pride. லைக் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகேயா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அதை ஆஸ்ட்ராலஜர் தான் சொல்றாரு, நீ அப்படிதான் இருக்கிற. நான் ஐ சார்ஜ் ஒன்லி 3 பைஸ் per question. வாட் யூ கெட் ought to be good enough for your money. நீ கொடுக்குற காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நான் வர்த்தா வந்து என்ன செய்வேன், ஜோசியம் பார்த்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆசை வர்த்த ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாரு. ஓகேயா? At this, the other withdrew his arm, took out an anna. Anna means இந்த இடத்துல வந்து இதுதான் லைக் காசு. ஓகே, அங்கேயே உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஃபார்மர் இந்தியன் கரன்சி இன் அ ஃபார்ம் ஆஃப் காப்பர் காயின் worth 1/16 of a rupee. 1/6 லைக் அனான்னு சொல்லுவாங்கல்ல, காலனா எட்டனா அனான்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த வேர்டு தான் இது. ஓகேயா? அந்த வேர்டு தான் இது. சோ அவர் காசையும் எடுத்து என்ன செய்யறாரு, வெளியே நீட்டுறாரு. ஓகே, அண்ட் flung it out of him saying. சோ முன்னாடி காசு நீட்டி என்ன சொல்றாருன்னா, ஐ ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். எனக்கு சில கேள்வி எல்லாம் இருக்குது. இஃப் ஐ ப்ரூவ் யூ ஆர் அ பிளஃபிங், நீ வந்து பொய் சொல்ற அல்லது மக்களை ஏமாத்துறன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு இந்த காசை வந்து வட்டியோட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேயா? யூ மஸ்ட் ரிட்டர்ன் தட் மை அனா டு பி வித் இன்ட்ரெஸ்ட். சோ நான் உன்னை வந்து நீ ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன பண்ணணும், நான் கொடுத்த காசை விட எனக்கு வட்டியோட என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கராரா ஒரு கண்டிஷன் போடுறான். ஓகேயா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன அப்படின்னா, இஃப் யூ ஃபைண்ட் மை ஆன்சர் சாட்டிஸ்பாக்டரி. லைக் இப்ப ஜோசியர் சொல்றாரு, ஒருவேளை நான் சொல்ற வார்த்தைகள், நான் சொன்ன விஷயங்கள் வந்து உனக்கு திருப்தி அடைஞ்சிச்சுனாக்கா நீ எனக்கு 5 ரூபாய் தருவியா அப்படின்னு கேக்குறாரு. வில் யூ கிவ் மீ 5 rupees? பட் அந்த பையன் என்ன சொல்றான், நோ. ஓகே, ஆர் வில் யூ கிவ் மீ 8 அனா? சரி, 5 ரூபாய் கொடுக்க வேணாம், 8 அனா தரியா அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, சோ இதுக்கு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறான். ஆல் ரைட், proved you giving me twice as much if you are wrong, said to the stranger. Okay, சரி, said the stranger. சோ சொல்றாரு, நீ வந்து
ஒருவேளை வந்து நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா ஆஸ்ட்ராலஜரை பார்த்து சொல்றாரு, நீ சொல்றது உண்மை அப்படின்னாக்கா என்ன செய்யணும், நான் உனக்கு மூணு அணப்ப கொடுத்தேன்ல, திருப்பி கொடுக்கும்போது என்ன கொடுப்பேன், நான் ஒருவேளை நான் தப்பு அப்படின்னாக்கா உனக்கு நான் எத்தனை அணா கொடுப்பேன், அது அப்படியே ட்வைஸ் ஐ மீன் 8 அணாவை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆல்ரெடி 3 அணா கொடுத்தாச்சு, மீதி 5 தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். This pact was accepted. Pact அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்டுக்கு ஐ மீன் அந்த போட்டிக்கு தயாராகுறாங்க 2 பேரும். The pact was accepted for a little further argument. ஆனாலும் என்ன செய்யறாங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் வந்து ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு the astrologer sent up a prayer to heaven and the others lit a cheroot. ஓகே, சோ என்ன செய்யறாரு ஆஸ்ட்ராலஜர் வந்து இந்த பந்தயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேண்டிக்கிறாரு. ஓகேயா, லைக் இத வந்து எனக்கு இது வந்து நான் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணேன், நான் வந்து உண்மை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணிக்கிறாரு. The astrologer caught a glimpse of his face by the match light. ஸோ ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து அந்த விளக்கு இருக்கா, மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குல்ல, அது வந்து என்ன செய்யற லைட் ஏற்றி வைக்கிறாரு. There was a pass as car hooted on the road. Car driver swore at a horse and the babbles of the crowd agitated the semi-darkness of the park. So ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப நிசப்தமா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேயா, ஓரளவு மக்கள் வந்து போற மாதிரியான இடமா தான் அது இருக்குது. ஸோ ரொம்ப சைலண்டாலாம் அது இல்லை அந்த இடம், அப்படிப்பட்ட இடம். The other sat down sucking his cheroot, puffing up, sat there ruthlessly. சரி இவர் என்னதான் நம்ம பார்க்கலாம், இவன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா உட்காராம என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புகையில எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டுட்டு ரெடியா உட்கார்றாரு. ஓகே, சோ astrologer felt very uncomfortable. ஏன்னா அந்த கிளையண்ட் எப்படி இருக்காங்க, ரொம்ப லெதார்ஜிக்கா அலட்சியமா, லைக் ஒரு ஏளனமான ஒரு பார்வையை பார்த்துட்டு என்ன செய்யறாரு, சரி நீ எப்படி உன்னை ப்ரூவ் பண்றன்னு பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சவாலோட உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது ஜோசியக்காரருக்கு லைட்டா என்ன ஒரு ஜெர்க் ஆகுது. என்ன செய்யறாரு, அவர் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண, மத்த கிளையண்ட் கிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு ஒரு தைரியத்துல இருப்பாருல்ல, ஆனா இந்த கிளையண்ட் கிட்ட அவருக்கு எப்படி இருக்கு, ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, அவரால் ஒரு ஃப்ரீயாவே உட்கார முடியல அந்த இடத்துல. என்ன நினைச்சாரு தெரியல, என்ன சொன்னாரு, ஹியர் டேக் யுவர் அனா பேக், நீ உன் காசை நீயே திருப்பி எடுத்துக்கோப்பா, ஐ எம் நாட் யூஸ் டு டூ சச் சேலஞ்சஸ், இட் இஸ் லேட் ஃபார் மீ டுடே, நான் இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணுவோம் காசை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஓகே, அவருடைய பொருள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. The other held his wrist and said, அவருடைய கையை பிடிச்சி டைட்டா இருக்கமா பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்றாரு, அந்த கிளையண்ட், நீ இங்க இருந்து போகலாம் கூடாது, ஓகேயா, you can't get out of it now, you dragged me in while I was passing. ஏன்னா நான் வந்து போகணும்னு நினைக்கும் போது நீயா தானே என்ன கூப்பிட்ட, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச நீயா தானே கூப்பிட்ட, இப்ப நீயே கிளம்புற, நீ கிளம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுட்டாரு. இதுக்கு எக்ஸாக்டான ஒரு பழமொழி என்ன சொல்லலாம், தவளை தன் வாயால் கெடும். தவளை தன் வாயால் கெடும். வெரி குட். வேற அதான் போனவன் வேடி சோ அதான் சொல்லுங்க சொல்லுங்க. வேலியில போட்டு ஓனாவத்துக்கு அதேதான் பனியன்குள்ள போட்ட மாதிரி அந்த பையன் என்ன பண்ணான், அவரா வந்து வாலண்டியரா வரல, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறியா அப்படின்னு வாய விட்டது யாரு, ஜோஷியக்காரு. ஆனா அவரே என்ன பண்றாரு, இப்ப அவரே தப்பிக்கணும்னு நினைச்சாலும் தப்பிக்க முடியல. அந்த பையன் கரெக்டா பேசுறான். ஓகேயா, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு பேசுறான். சோ மாட்டிக்கிட்டாரு. So other held okay. You dragged me while I'm passing. The astrologer shivered in his grip. அவர் உட்கார்ந்து இருக்கும் போதே அவர் உடம்புலாம் என்ன செய்யுது, நடுங்குது அவருக்கு. ஓகே, and voice shook and became faint. லைக் மயக்கம் வரவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குரல் நடுக்கத்தோட என்ன செய்யறாரு, பேசுறாரு. என்ன சொல்றாரு, leave me today, I will speak to you tomorrow. நீ இன்னைக்கு என்ன விட, நீ நாளைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்றேன், என்னமோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த பையன் விடுற மாதிரி இல்ல. ஓகேயா, so the other thrust his palm in his face and said, அந்த ஃபேஸ் அவருடைய கையை வந்து முகத்துல வச்சு சொல்றாரு, சேலஞ்ச்னா சேலஞ்ச் தான், இப்ப நீ போக கூடாது. ஓகேயா, சேலஞ்ச் gone. The astrologer proceeded with his throat drying up. So அவருடைய தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு. ஏன்னா அவருக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு, இவன் கொஞ்சம் விவரமான ஆளு, நம்ம என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு அவருக்கே ஓரளவு தெரிஞ்சதுனால தப்பிக்கணும்னு பாக்குறாரு. பட் he can't able to escape. ஓகேயா, என்ன வழக்கம் போல ஒரு கதையை அவுத்து விடுற மாதிரி என்ன சொல்றாரு,
there is a woman அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஓகேயா, ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அப்பயும் அவன் என்ன பண்றான், ஸ்டாப் செட், அது நிறுத்து, ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தட், எனக்கு அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். ஓகே, shall I succeed in my present search or not? ஓகே, so நான் எஸ் எஸ் சொல்லுமா, எஸ் வெரி குட், சொல்லுங்க. நிகழ்காலத்துல என்னால சக்சஸ் ஆக முடியுமா வேண்டாம் ஆக முடியுமா, நான் வந்து முயற்சி பண்றதுக்கு எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்லி, எனக்கு இது ஆன்சர் திஸ் அண்ட் கோ, சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதர்வைஸ் ஐ வில் நாட் let you go till you disgorge all your coins. disgorge அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்குது, disgorge is the meaning of disgorge. Actually இங்க disgorge க்கு மீனிங் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க. எங்க DIS பாருங்க? இந்த பாருங்க disgorge இருக்கு 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 இருக்கு. Disposed to and unwillingly give money. Yes, yes. என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் காயின் எல்லாம் காலியாக்குற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு பதில் சொல்லு. ஓகே, so astrologer muttered a few incantation and replied. So இங்க muttered அப்படின்னா to speak quietly and in a low voice that is not easy to hear. So mutter அப்படின்னா பேசுறது காதுலயே விழுவாத அளவுக்கு இவ்வளவு ஸ்லோவா பொறுமையா அவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. And incantation அப்படின்னா words that are believed to have a magical effect when spoken or sung. லைக் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோர்னிங் எஃபெக்ட் தாமா. அவர் வந்து ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரியோ பாடுற மாதிரியோ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி என்ன பண்றாரு, அவர் நடிக்கிறாரு அந்த இடத்துல. அவர் லைக் அதுதான் வந்து ரிப்ளையா கொடுக்குறாரு. சோ இத புரிஞ்சுக்கிட்ட இது வந்து என்ன, இது இப்படி எல்லாம் மனசுல யோசிச்சுட்டு என்ன செய்யறாரு, சரி ஆல் ரைட், ஐ வில் ஓபன் மை ஐ வில் ஸ்பீக், பட் வில் யூ கிவ் மீ ரூபி இஃப் வாட் ஐ சே இஸ் கன்வின்சிங். திரும்பி கேக்குறாரு, சரி நான் சொல்றேன் உனக்கு, ஆனா நான் சொல்ற வார்த்தை வந்து உனக்கு திருப்தியா இருந்துச்சு, உனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீ காசை திருப்பி கொடுப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அதர்வைஸ் ஐ வில் நாட் ஓபன் மை மவுத். நீ காசை கொடுப்பேன்னு நீ அக்ரி பண்ணு, அப்பதான் நான் வாயை திறந்து சொல்லுவேன். ஆர் யூ மே டூ வாட் யூ லைக். சோ நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க. ஆஃப்டர் அ குட் டீல் ஆஃப் ஹேக்லிங் த அதர் அக்ரீட். சோ இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. ஓகே, ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஹேக்லிங் அப்படின்னா the act of arguing about the price of something to make the seller to reduce it. பேரம் பேசுறது. ஓகே, அந்த மாதிரி பேசிட்டு என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அதை ஆரம்பிக்கிறாங்க. The astrologer said, you were left for dead. Am I right? என்ன கேக்குறாரு, புரியுதா? You were left for dead. உனக்கு வந்து இறந்து போறதை தவிர வேற ஒரு வழி இல்ல, நீ இறந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீ போனதானே அப்படின்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னாக்கா, அவன் என்ன கேக்குறான், will I succeed in my present search? நான் வந்து எனக்கு சக்சஸ் கிடைக்குமா கிடைக்காதா? ஓரளவு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கொஸ்டினை தான் இந்த இடத்துலயும் வந்து ஆஸ்ட்ராலஜர் வைக்கிறாரு. நீ வந்து உன் லைஃப்ல வந்து ஹோப் எல்லாம் இழந்துட்டு இறந்து போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீ போன கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, tell me more, இது கொஞ்சம் சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ண சொல்றான். A knife has passed through you once. The thing is going very serious. என்ன சொல்றாரு, ஒரு கத்தி உனக்குள்ள வந்து உனக்குள்ள போகுது, உனக்குள்ள போனுச்சு, pass through you once. கத்தி மீன்ஸ் இந்த இடத்துல கத்தினா லைக் ஷார்ப்பா இருக்கிற கத்தி அப்படின்னு நம்ம மீனிங்ல எடுத்துக்கலாம். ரெண்டாவது மீனிங் என்ன அப்படின்னா, அவனால வந்து இப்ப ஒரு கத்தி குத்து நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய லாஸ், அது அப்படிப்பட்ட ஒரு லாஸ் வந்து உனக்கு வந்துச்சா, அப்படிப்பட்ட மீனிங்ல இதை எடுத்துக்கலாம். ஓகேயா, பட் இந்த இடத்துல என்னன்னாக்கா கத்தி தான். ஓகே, ஒரு ஷார்ப்பான கத்தி. சோ இப்ப ஆஸ்ட்ராலஜர் என்ன கேக்குறாரு, ஒரு கத்தி வந்து உனக்குள்ள போச்சா, உன்னுடைய நெஞ்சிலேயோ வயிற்றுலயோ போனுச்சா அப்படின்னு மாதிரி கேக்குறாரு. குட் ஃபெலோ, he bared his chest to show the what else. சோ அவர் வந்து என்ன பண்றாரு, கத்தின்னு அவர் என்ன நினைச்சு கேட்டாரோ தெரியல. அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த கிளையண்ட் வந்து அவருடைய இதை ஓபன் பண்ணி காட்டும் போது அங்க அந்த இடத்துல என்ன இருக்கு, ஸ்கார், தழும்பு இருக்கு அந்த இடத்துல. ஓகேயா, ஸ்கார்னா இந்த இடத்துல தழும்புன்னு அர்த்தம். ஓகே, புரியுதா? சோ அப்ப இந்த ரெண்டு क्वेश्चनக்கும் என்ன ஆயிடுச்சு, ஆஸ்ட்ராலஜர் சொன்னது உண்மைதானே, கரெக்ட் தான் இந்த இடத்துல. ஏன்னா நீங்க வந்து இறந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கீங்க, ஒரு கத்தி உங்க மேல பட்டிருக்கு. சோ அப்ப இது ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா அவருடைய நெஞ்சில என்ன இருக்கு, தழும்பு. ரெண்டுமே அவர் சொன்னது கரெக்ட் தான்.
and then you were pushed into a well nearby in the field you left for dead. So உங்க வீட்டு கிட்ட இருக்கிற ஒரு கிணத்துல, ஓகே, வெல்னா கிணறு தானே. சோ அதுகிட்ட உன்னை வந்து யாரோ தள்ளி விட்டாங்க. சோ அப்பதான் தள்ளி விட மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்பதான் நீ என்ன பண்ணிருக்க, இறந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. I should have not, I should have been dead if some passers-by had not chanced to peep into the well, exclaimed the other, overwhelmed and enthusiastic. Okay. So இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, அந்த இடத்துல யாரும் வந்துடல அப்படின்னாக்கா நீ என்ன பண்ணிருப்ப, செத்துருப்பாங்க. விழுந்திருப்ப. ஓகேயா, கீழே விழுந்திருப்ப. ஓகே, விழுந்து. 1 செகண்ட்மா. ஓகே, சோ ஐ ஷுட் ஹேவ் பீன் டெஃப், ஐ மீன் இதை வந்து அந்த கிளைண்ட் தான் சொல்றாரு. நான் வந்து யாரும் அந்த இடத்துல வரல அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணிருப்பேன், இறந்து போயிருப்பேன். சோ ஒரு ஒரு வகையான ஒரு எக்ஸைட்மெண்டோட அதை சொல்றாரு. When shall I get at him? He asked, clenched his fist. இந்த இடத்துல clenched அப்படின்னா to மீனிங் close or hold something. என்னமா மீனிங் அங்க இருக்காங்க. இருக்கு பாருங்க, இந்த நான் இந்த பேஜ்ல காட்டுறேன் பாருங்க, அதுல இருக்கு. To close or hold something very tightly, often in a determined or angry way, like கோவமா. ஓகேயா, குத்த போறவங்க இந்த முஷ்டியை எஸ் எஸ் எஸ். ஃபைனலா என்ன நடக்குது இந்த இந்த phrase அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஆன்சர் தி ஆஸ்ட்ராலஜர். சோ இப்போ ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல, ஓகேயா, he died 4 months ago in a far off town, you will never see any more of him. The other groaned on hearing it. The astrologer proceeded. சோ அவர் என்ன சொல்றாரு, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு 4 மாசத்துக்கு முன்னாடியே நீ இறந்து போயிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒன்னு இந்த he died 4 months ago in a far off town. Okay, you will never see any more of him. இதுக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போனதுனால என்ன செய்ய முடியாது, உன்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல வைக்கிறாரு. ஓகேயா, அப்புறம் அந்த அந்த அதர் groaned on hearing it. So groaned அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல groan, எஸ், முணங்கினான். நீங்களாவே சொல்றீங்களா? வெரி குட். ஓகே, சோ அப்ப வந்து என்ன சொல்றாரு, லைக் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஆஸ்ட்ராலஜர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா, இவர் உண்மையான ஜோசியக்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருதா. பட் ட்விஸ்ட் என்னன்னா அதுதான் அடுத்த செக்ஷன்ல இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நம்ம கஹூத் வேற பார்க்கணும். நம்ம வந்து இந்த ட்விஸ்ட் என்ன, இவர் ஃபேக் ஆஸ்ட்ராலஜிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஓகே ஓகே. சோ இப்போ வந்து நான் எங்க வரேன் அப்படின்னாக்கா இன்டெக்ஸ்ட் 3.2 வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எஸ் மா, என்னமோ கேக்குறீங்க, என்னது, எனி டவுட்? மேம் எங்களுக்கு பிடிஎஃப் புக் இது மாதிரி எதுவும் இல்ல, எப்படி இப்ப ஏதாவது படிக்கணும்? இது வந்து இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட இல்லையோ? இல்ல மேம். ஓகே, நான் வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்ல தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்றதா சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அதுலயே வந்து இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ண சொல்றேன். அதுலயே உங்களுக்கான ஹோம்வொர்க் என்னங்கறதே நான் அதுலயே கொடுக்க சொல்றேன், சரிங்களா? இப்ப क्वेश्चन ஆன்சர் இதெல்லாம் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் படிக்கிறேன்னா எப்படியா? பிடிஎஃப்ல நீங்க படிக்கலாமே. பிடிஎஃப்ல படிச்சுக்கலாமா? பிடிஎஃப்ல படிக்கலாம். நான் உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்றேன், கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு நான் சென்ட் பண்ண சொல்றேன். ஓகே, சோ ஒன்னு பண்ணுவோம். நீங்க வந்து இந்த 3.2 இருக்குல்ல, இந்த 3.2ல ஒரு 4 क्वेश्चन இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 3மே வந்து பாத்தீங்கன்னாக்கா புக் பஸ், சாரி, ஆன்சர் தி ஃபாலோவிங். அண்ட் ஃபோர்த் ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம இதுக்கான மீனிங் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நான் இது வந்து ஒரு போட்டோ கூட எடுத்து என்ன பண்றேன், நான் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ண சொல்றேன், கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ண சொல்றேன். நீங்க அதை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து எழுதிட்டு வாங்க. நம்ம சரியா இருக்கா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம கஹூட் செக்ஷன் போயிடுவோம். ஹலோ மேம். எஸ், ஃபுல்லா சார்ஜ் குறைஞ்சிருச்சு. இது இன்னொரு வேற போன்ல கொண்டு வந்துருவா? ஓ அப்படிங்களா, ஒரு நிமிஷம். நான் வந்து கிளாசிக் சொல்லலையே, எப்போதும் போல மாதிரி கிளாசிக் சொல்லலையே போயிட்டேன், நான் வெளியே இருந்தேன். 1 செகண்ட், சாரி.
அண்ட் ஹிதாயத், அனிஷா, உங்ககிட்ட வந்து கஹூத் எப்படி பண்ணணும்னு தெரியும்ல உங்களுக்கு? எஸ் மேம். அப்போ வந்து நீங்க கேம் பின் எடுத்துக்கிறீங்களா? சரிங்க மேம். நான் உங்களுக்கு இப்போ பின் வரும், எடுத்துக்கோங்க. 924 924 214. 14. அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க ஆனிஷா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கஹூத் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து உங்கள்ட்ட கிட்ட இருக்குதா? கஹூத் ஆப்? ஒன் செகண்ட், நீங்க வந்து அதுல second. ஒரு அவங்க ஆப் இருக்கு சிஸ்டர். நான் வந்து உள்ள வந்துட்டேன். இந்த வெளியில வண்டியில வந்துட்டு இருக்கேன். அதனால என்னால எதுவுமே ஆன்சர் பண்ண முடியல சிஸ்டர். நான் கரெக்டுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். ஓகே, சரி, ஓகே. ஓகே. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பார்ட்டிசிபென்ட் தான் வந்திருக்கீங்க. பட் ஆக்சுவலி ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொருத்தவங்க வராங்கன்னு அவங்க வராங்களா என்னன்னு தெரியலையே. மதீனா பேகம் மேம். வந்துட்டாங்களா? இல்ல இல்லையே. தெரியும் பார்க்கல. ஓகே, ஸோ கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. வாட் வாஸ் நாட் தி ஆஸ்ட்ரோலஜர்ஸ் ஒரிஜின் ஒர்க்? இதுல எது வந்து அவங்க மூதாதையருடைய வேலையா இல்லாம இருந்துச்சு? Looking after tilling the land. எது இல்லைன்னு கேக்குறேன். எது இல்ல? astrology. Spying others. இல்லம்மா, அவங்களுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க? இந்த வந்து விவசாயம் பண்றது, அவங்களுடைய சொந்த வீட்டுல வாழ்றது, ஸோ இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அவங்களுடைய வேலை என்ன வந்து இல்லாம இருந்துச்சுனாக்கா அடுத்தவங்களை வந்து நோட்டம் விடுறது. அது அவங்களுடைய வேலையா இருந்துச்சா? அவங்க மூதாதையருடைய வேலையா இருந்துச்சா? Okay, okay. Yes இல்ல. ma'am. So spying others. Okay, so then go to the next question. Okay, next. அங்க astrologer spelling mistake ஆயிருக்குமா? What the astrologer looking in other humans? அடுத்து மனுஷங்கிட்ட அவர் என்ன எதிர்பார்த்தாரு? All of the above. எஸ், டிக் பண்ணுங்க. ஓகே, how much does astrologer charge for each question? 3 rupees. வெரி குட். கிளிக் பண்ணுங்க. ஓகே, endure அப்படின்னா என்ன மீனிங்? ஞாபகம் இருக்கா? endure. எஸ். Causing. யார் 2 பேர் 2 ஆன்சர் பண்ணிருக்காங்களா? நீங்க கிரீன் வந்து டிக் பண்ணீங்களா? கர்சிங். Yes ma'am. பட் ஆன்சர் வந்து என்டிஆர் அப்படின்னாக்கா பிடிக்கிறது, லைக் பண்றது. ஓகே, என்ன சொன்னேன்? இந்த மாதிரியான ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால ஆஸ்ட்ரோலஜர் எல்லாருக்கும் பிடிச்சு போகுதுன்னு சொன்னேன்ல. Yes, yes. தட் இஸ் கால் என்டிஆர். Okay ma'am. போன்ல வரமாட்டேந்துச்சு. இப்ப அதே போன்ல வந்துட்டு 4 பாயிண்ட் தான் இருக்கு. சரி, நீங்க இதுலயே ஆன்சர் பண்ணுங்களேன் பார்க்கலாம். இம்பிச்சியஸ் மீனிங் சொல்லுங்க. என்ன இம்பிச்சியஸ் என்ன மீனிங்? அடுத்தவங்க என்ன யாருமே ஆன்சர் பண்ணலையோ? ஓகே, சோ இதான் ஆன்சர். டூயிங் சம்திங் வித்வுட் திங்கிங். இம்பிச்சியஸ் அப்படின்னாக்கா டூயிங் சம்திங் வித்வுட் திங்கிங். சோ இதுல எனக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குதுனாக்கா, நம்ம இன்னைக்கு படிக்கிற மீனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்டோம்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுட்டு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா அத வந்து கொஞ்சம் ஓகே புரிஞ்சிட்டு எல்லா ஓகே வேர்டுமே ஓகே ஒரே நீங்க வைக்கிறத நிறைய சொல்லுங்க. வேர்டு படிக்கிறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்து போயிடுவோம். இன்னும் 2 more questions தான். What was the signal of the astrologer to bundle up and go home? எதை பார்த்துட்டு அவர் கிளம்புவாரு வீட்டுக்கு? நட்ஸ் பெட்டர் ப்ளூ ஆ ஆஃப் த ஃபயர். எஸ், இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறீங்க. பட் மீனிங் தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். டிக் பண்ணுமா? எஸ் மேம். பண்ணிட்டீங்களா? வெரி குட். ப்ராப்ளம் மீனிங் படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ட்ரபிள். ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? எஸ், எக்ஸாக்ட்லி, ட்ரபிள். வெரி குட். லாஸ்ட் கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ancestors means siblings. ஃபால்ஸ். ancestor அப்படின்னாக்கா அக்கா தங்கச்சியா, அண்ணன் தம்பியா? மூதாதையர்கள். இல்ல, மூதாதையர்கள். வெரி குட். ஓகே, சோ போடியம் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு. செகண்ட் பாயிண்ட், நிஷா வந்து நான் தான் மேம். ஹிதாயத்துன் சார். அப்போ பட் அனிஷா அவங்க வெளியில இருக்கிறதா சொன்னாங்க. எப்படி ஆன்சர் பண்ணிருப்பாங்க? மதினா சிஸ்டர் தான் வெளியே இருக்காங்க. கேட்டுட்டுதான் ஓ, சிஸ்டர் இருந்தேன். மதீனா அதனால என்னால சிஸ்டரா? பண்ண ஓகே ஓகே முடியல. ஓகே. ஆனா நல்லா சரி கவனிச்சேன் சரி அந்த சரி. இடத்துல. ஓகே அதனால எனக்கு ஓகே கொஞ்சம் ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகேமா. ஆனா நான் கையில வச்சுட்டு பண்ணும்போது நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்கல்ல, அது எதுவுமே ஆ, எனக்கு கேட்கல. இப்ப நான் காதுல வைக்கிறப்பதான் கேக்குது. ஓ, ஏன்னா இதை பார்த்து பார்த்து காதுல ஓகே என்னால ஃபைன். வைக்க முடியும். ஆமா, சரி அதனால சரி, தான் சொல்றேன். ஓகேமா. நான் ரெக்வயர் பண்ணுறேன். ஓகே. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ஹோம் சயின்ஸ் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ரைட், ஃப்ரைடே வந்து மீட் பண்ணுவோம் நம்ம. வில் சி ஓகே ஆன் மேம். ஃப்ரைடே. ஓகே. ஓகே. ஹோம் சயின்ஸுமே அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிடுங்க மேம். ஷியோர்மா, நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து செக்ஷன் 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு இருக்கிற பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 அண்ட் சாரி 4 தான் வந்து லாஸ்ட் செக்ஷன். ஸோ அதை முடிச்சிட்டோம். அதுலயே வந்து நம்ம ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், இந்த லெசனுடைய மாரல் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதோட இந்த லெசன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். பிளஸ் உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஓகே. நான் நெக்ஸ்ட் வரும்போது எஸ், 3.2 சொல்லுங்கம்மா. question you have to write and come. yes, you have to write and come. Very simple questions. நீங்க எழுதிட்டு வாங்க. கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகேமா, thank you. See you in the next class. Thank you. Assalamu alaikum. Walaikum.